வணக்கம். நம்முடைய ஆனைப்பன் திருமந்திரம் சேனலில் என்னை கவர்ந்த திரை இசை பாடல் அப்படிங்கிற தலைப்பில் இலக்கிய தரம் வாய்ந்த பல பாடல்களை எல்லாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதனுடைய கவித்துவத்தையும் அழகையும் ரசித்து வருகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு எல்லோரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு பாடல் எடுத்திருக்கேன். எனக்கு பிடிச்ச பாடல் 1981 வெளிவந்தது. இந்த பாடல் அலைகள் ஓய்வதில்லை என்ற திரைப்படத்தில் வந்தது. இதில் கதைக்களம் என்னன்னா, இளம் காதலர்கள் பள்ளி படிப்பை அப்பொழுதுதான் முடித்துவிட்டு கல்லூரிக்கு செல்லும் நிலையில் இருக்கக்கூடிய பருவம். அந்த சமயத்தில் மோதலில் ஆரம்பித்த அவர்களுடைய காதல் திரும்பி காதலில் சுகமாக நிறைவுபடுகிறது. இரண்டு வீட்டாருக்கும் தெரியாமல் அவர்கள் காதல் புரிய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறார்கள். இது கடலும் கடல் சார்ந்த இடம், அதாவது மணலும் மணல் சார்ந்த இடமான நெய்தல் திணை பகுதியில், நெய்தல் திணை வரிசையில் வரக்கூடிய பாடல். இப்போ கதைக்களம் எப்படின்னா, காதலனுடைய அம்மாவிடம் அந்த காதலி பாடல் படிப்பதற்காக, பாடல் இசையை கற்பதற்காக வருகிறாள். அந்த சூழலில் காதலன் அவளுக்கு அந்த ஹார்மோனிய பெட்டியிலேயே அந்த இவன் எங்கே இருக்கிறான் என்ப தகவலை மறைத்து வைத்து அந்த ஹார்மோனியத்தை வாசிக்கும் பொழுது அதிலிருந்து அந்த வார்த்தைகள் வெளியே வருவதாக இருக்கும். அது ஒரு புதுமையான ஒரு அமைப்பு. அதன் பின்னர் இந்த பாடலினுடைய சிறப்பு என்ன என்றால், இந்த பாடல் இருவரும் பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சோகத்தில் ஆரம்பித்து அந்த ஹார்மோனியத்தில் அனுப்பி வைத்த அந்த கடிதத்தில் அவன் எங்கே இருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டு அவள் அவனை காண்பதற்காக விரைவாக ஓடி செல்லுமாறு அமைந்திருக்கிற மகிழ்ச்சிகரமான களத்திற்கு மாறி, பின்பு அவள் கல்லூரிக்கு செல்வதற்காக இவனை விட்டு பிரிவதற்காக தூது செல்லக்கூடிய ஒரு நிலையில் பழையபடியும் சோகமாக முடிவதாக இந்த பாடல் இருக்கும். சோகத்தில் ஆரம்பித்து இன்பமான சுகமான நிலைக்கு மாறி மீண்டும் சோகமான நிலைக்கு வரக்கூடிய அந்த 3 விதமான தன்மையும் இந்த பாடலில் இருக்கும். ஆனால் ஒரே பாட்டில் ஒரே வரிகளையே இன்பமாகவும் சோகமாகவும் அந்த மெட்டை இன்பமயமாக எப்படி அமைக்கலாம், துன்பமயமாக எப்படி அமைக்கலாம் அப்படின்னு அந்த இசை ஞானி அவர்கள் விளையாண்டிருப்பார். ஒரே மெட்டு தான். அதை இன்பமாக பாடும் பொழுது கொஞ்சம் விரைவுபடுத்தி போடுவார், சோகமாக பாடும் பொழுது கொஞ்சம் மெதுவாக போடுவார். அதே மாதிரி தான் வரிகளும் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். வைரமுத்து அவர்கள் உச்சத்தில் இருந்த பொழுது, இசைஞானி அவர்கள் உச்சத்தில் இருந்த பொழுது, பாரதி ராஜா அவர்களும் உச்சத்தில் இருந்தபோது வெளிவந்த படம். கேட்க வேணும் இந்த பாடலினுடைய இனிமைக்கு. இந்த பாடலில் இலக்கியத்தன்மை என்னையா இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. கண்ணோடு கண்ணினை நோக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை. காதலர்கள் இருவரும் கருத்தொருமித்து கண்ணால் காணும் பொழுது அங்கே வாய்ச்சொற்களுக்கு வேலை இல்லை, கண்ணாலேயே இருவரும் தாங்கள் நினைப்பதை பகிர்ந்து கொள்வார்கள் என்று வள்ளுவ பெருமகனார் சொல்கிறார். இது கவிப்பேரரசுக்கு தெரிந்திருக்கிறது. அவர் தமிழ் இலக்கியம் படித்தவர் அல்லவா. ராமாயண காட்சியும் ஒன்று அவருக்கு நினைவுக்கு வந்திருக்கும். என்னரு நலத்தினால் இணையல் நின்றுளி கண்ணோடு கண்ணினை கவ்வி உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான் என்று கம்பராமாயண பாடல். எண்ணிக்கையில் அடங்காத சிறப்பியல்புகளெல்லாம் உடைய சீதை அந்த மாடத்தில் நின்று கொண்டு கண்ணோடு கண்ணினை கவி உண்ணவும், இவளுடைய கண்ணு ராமபிரானுடைய கண்ணை கவி உண்ணவும், ராமபிரானுடைய கண் இவளுடைய கண்ணை கவி உண்ணவும்
நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட, 2 பேர் உணர்வும் அவங்கவுங்க இடத்துல இல்லாமல் 2 பேருடைய உணர்வும் சென்று ஒன்றாக கலந்து உணர்வும் ஒன்றிட, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான் என்ற கம்பராமாயண பாடல் வருகிறது. இதையெல்லாம் தெரிந்த கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் இதை நவீனமயமாக்கி எல்லோருக்கும் புரியும் வண்ணம் எல்லோரும் மகிழும் வண்ணம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த பாடல், விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே, எப்படி நவீனமயமாக்கி கொடுத்துருக்காரு பாருங்க. இந்த மாதிரி ஒரு சோகமான சூழ்நிலையில் ஆரம்பித்து தான் சொல்ல வேண்டியதை தூதுவிட்டு அவள் அறிந்த பின்னர் இவனை காண்பதற்காக ஓடி வருவதை விரைவுபடுத்தி மெட்டை போட்டு வார்த்தைகளை போட்டு, பின்பு இருவரும் பிரிய வேண்டிய நிமித்தம் வரும்பொழுது அதே மெட்டையை சோகமயமாக்கி, ஆக இத்தனை விளையாட்டுகளும் நிரம்பிய இந்த அற்புதமான பாடலை கேட்டு பார்த்தால் உங்களுக்கு சுவையாக இருக்கும். கேட்டு பார்ப்போமா? விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே, விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே, இரவும் பகலும் உரசி கொள்ளும் அந்தி பொழுதில் வந்து விடு, அலைகள் உரசும் கரையில் இருப்பேன் உயிரை திருப்பி தந்து விடு, விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே, விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே, விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே, இரவும் பகலும் உரசி கொள்ளும் அந்தி பொழுதில் வந்துவிடு, அலைகள் உரசும் கரையில் இருப்பேன் உயிரை திருப்பி தந்துவிடு, விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே, விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே, உன் வெள்ளி கொலுசொலி வீதியில் கேட்டால் அத்தனை ஜன்னலும் திறக்கும், நீ சிரிக்கும் போது பௌர்ணமி நிலவு அத்தனை திசையிலும் உதிக்கும், நீ மல்லிகை பூவை சூடி கொண்டால் ரோஜாவுக்கு காய்ச்சல் வரும், நீ பட்டு புனவை கட்டி கொண்டால் பட்டு பூச்சிகள் மோட்சம் பெறும், விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே, விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே, கல்வி கற்க நாளை செல்ல அண்ணன் ஆணையிட்டான், காதல் மீன்கள் 2ல் ஒன்றை கரையில் தூக்கி போட்டான், விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே, இரவும் பகலும் உரசி கொள்ளும் அந்தி பொழுதின் போது, அலைகள் உரசும் கரையில் இருப்பேன் அழுத விழிகளோடு, எனக்கு மட்டும் சொந்தம் உனது இதழ் கொடுக்கும் முத்தம், உனக்கு மட்டும் கேட்கும் எனது உயிர் உருகும் சத்தம், விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே, விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே. இதான் பாடல். இந்த பாடலில் அப்படி என்ன சிறப்பு வந்திருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். முதல்ல அந்த ஹார்மோனியத்தை அவங்க வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது காதலன் விட்ட அந்த தூது அப்படியே ஒவ்வொரு வார்த்தையாக வருது. அதான் விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே. இந்த காதலுங்கிறது கண்ணில் ஆரம்பித்து அந்த உருவம் இதயத்தில் போய் பதிந்து அந்த உணர்வு உயிரோட கலந்து இருப்பது தான் காதல் அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிறாரு. விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே அப்படின்னு அழைத்துட்டு என்ன சொல்கிறாரு?
இரவும் பகலும் உரசி கொள்ளும் அந்தி பொழுதின் போது அலையின் கரையில் காத்திருப்பேன் அழுத விழிகளோடு. எனக்கு மட்டும் சொந்தம் உனது இதழ் கொடுக்கும் முத்தம், உனக்கு மட்டும் கேட்கும் எனது உயிர் உருகும் சத்தம். இது இந்த பாடலினுடைய பின்பகுதியில் அந்த காதலியை கல்லூரிக்கு அனுப்புகிறாங்க. அனுப்பும் பொழுது அவள் இந்த மாதிரி வரிகளை, நான் அந்த கரையில் இருக்கிறேன், கடற்கரையில் இருக்கிறேன், நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டியிருக்குது, பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்காக வேண்டி எங்கள் அண்ணன் உத்தரவு போட்டார், அதனால் வேறு வழி இல்லாமல் பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன், அதனால் நான் அழுத விழிகளோடு அங்கே காத்திருப்பேன், உன்னுடைய முத்தம் எனக்கு மட்டுமே சொந்தமானது, என்னுடைய உயிர் உருவக்கூடிய சத்தம் உனக்கு மட்டும்தான் கேட்கக்கூடியது என்ற வரிகள் மிகவும் அற்புதமாக அமைந்த கவித்துவம். கல்வி கற்க நாளை செல்ல அண்ணன் ஆணையிட்டான், காதல் மீன்கள் ரெண்டில் ஒன்றை கரையில் தூக்கி போட்டார், எனக்கு மட்டும் சொந்தம் உனது இதழ் கொடுக்கும் முத்தம், உனக்கு மட்டும் கேட்கும் எனது உயிர் உருகும் சத்தம். என்ன அற்புதமான வரிகள்! ஆனால் முதல்ல அவங்க ரெண்டு பேரும் அந்த இன்பமயமாக இருக்கும் பொழுது காதலனுடைய தூதை அவள் ஏற்றுக்கொண்ட பின்பு, உணர்ந்து கொண்ட பின்பு ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு சந்தோஷமாக அதே மெட்டை போடுவாங்க. ஒரே மெட்டு சோகமயமாகவும் வரும், இன்பமயமாகவும் வரும். விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே, விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே, இரவும் பகலும் உரசி கொள்ளும் அந்தி பொழுதில் வந்துவிடு, அலைகள் உரசும் கரையில் இருப்பேன் உயிரை திருப்பி தந்துவிடு, விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே. எப்படி சந்தோஷமயமாக கொடுத்துருக்காங்க பாருங்க. அதே பேர் காதலினுடைய நலம் புனைந்துரைத்தல். உன் வெள்ளி கொலுசொலி வீதியில் கேட்டால் அத்தனை ஜன்னலும் திறக்கும், நீ சிரிக்கும் போது பௌர்ணமி நிலவு அத்தனை திசையிலும் உதிக்கும், நீ மல்லிகை பூவை சூடி கொண்டால் ரோஜாவுக்கு காய்ச்சல் வரும், நீ பட்டு புடவை கட்டி கொண்டால் பட்டு பூச்சிகள் மொச்சம் பெறும், விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே, விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே. ஒரே பாட்டை மகிழ்ச்சியாகவும் இப்படி கொடுத்துருக்கிறாரு. சந்தோஷமாக இருக்கும் பொழுது, அவங்க ரெண்டு பேரும் பிரியும் பொழுது அதை சோகமயமாகவும் கொடுக்குறாரு. விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே, விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே, கல்வி கற்க நாளை செல்ல அண்ணன் ஆணையிட்டான், காதல் மீன்கள் ரெண்டில் ஒன்றை கரையில் தூக்கி போட்டான், விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே, இரவும் பகலும் உரசி கொள்ளும் அந்தி பொழுதின் போது அலையின் கரையில் காத்திருப்பேன் அழுத விழிகளோடு, எனக்கு மட்டும் சொந்தம் உனது இதழ் கொடுக்கும் முத்தம், உனக்கு மட்டும் கேட்கும் எனது உயிர் உருகும் சத்தம், விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே. இன்பமயமாகவும் துன்பமயமாகவும் ஒரே பாடலில் ஒரு பகுதி இன்பமயமாகவும் ஒரு பகுதி துன்பமயமாகவும் அந்த மெட்டிலேயே கொஞ்சம் மாடிஃபிகேஷனை செஞ்சு அழகாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். இந்த படமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாடல் உங்களுக்கு நம்ம எடுத்து சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
மற்றும் ஒரு எண்ணெய் கவர்ந்த திரை இசை பாடல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.